அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய போராளி தமிழ்நாட்டில் கொலையுண்டப்ப அதை பற்றி பேசுங்க, என்னாச்சு, அவர் யார், அவரோட பேக்ரவுண்டு என்ன, எந்த ஊரை சேர்ந்தவர், ஏன் புதுக்கோட்டைக்கு போனார், வீரப்பனாருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, விடுதலை புலிகளுக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பேச சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். யார் அவர் கொலை பண்ணால், அதுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன ரியாக்ஷன் பண்ணுச்சு, அவரோட மனைவியை பார்த்தீங்கன்னா மறுமணம் பண்ணது யார், அவங்க ஏன் இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா கவனிக்கவே இல்லை அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போன காணொலியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க, நிறைய கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு. அது என்னன்றதை ரீகேப் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பெரும்பள்ளி தமிழ் மீனவர்கள் சுடப்பட்ட போது அண்டை மாநில சிக்கலில் எங்கே போனது இந்திய தேசியம்? தமிழக மீனவர்கள் சுடப்பட்டால் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மீனவர் சுடப்பட்டால் அவர்கள் தமிழக மீனவர்கள். அதே இது குஜராத்திலோ இல்லை ஆந்திராவிலோ சுடப்பட்டால் அவர்கள் இந்திய மீனவர்கள் என்று ஊடகமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரிவிக்கும். ஏன்னா இங்கே இந்த தமிழ்நாட்டில் நமக்குண்டான உரிமைகளை இந்திய அரசாங்கம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கடந்து தான் சென்றிருக்கிறதே தவிர ஐயையோ அது நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கறது கிடையாது. அதனால தான் தமிழ் தேசிய சிந்தனை ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தது தமிழ்நாட்டில். இது உண்மைதான். இதில் மாற்று கருத்து தெரிவிக்க எதுவும் கிடையாது. கள்ளர் மறவர் மட்டும்தான் படை வீரர்கள், மன்னர்கள் மற்ற சமூகத்துக்கெல்லாம் வீரம் இல்லையா? நீங்க வீரன் என்றால் இந்தியன் கேம்ஸ் ஒலிம்பிக் எல்லாம் மெடல் வாங்கலாமே, வால் வீச்சு துப்பாக்கி சுடுதல் இல்லை இந்தியன் மிலிட்ரி நீங்க மட்டும்தான் இருக்கீங்களே. இதுதான் அந்த ஜெராக்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க, வன்மம் முடிச்ச குரூப்னு சொல்லுவாங்க. தமிழர்களுடைய நாகரிகத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, தமிழர்களுடைய வீரத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, உலகத்துக்கே நாங்கள் தான் முன்னோடின்னு சொல்லுவாங்க, கிரேக்கத்தை ஆண்டது நாங்கள் தான் சொல்லுவாங்க, எகிப்தை ஆண்டது நாங்கள் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொக்கரிக்கிற குரூப்போட ஒரு மன குமுறலும் அது என்ன சொல்றது மன பிழல்வு இந்த மாதிரி பெற்றவங்க தான் இந்த மாதிரி ஆட்கள். 1891 சென்செக்ஸ் ஆஃப் இந்தியாவில் மிலிட்ரி ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி வகைப்படுத்துகிறப்ப அதில் கள்ளர் மதர் வகைப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான். இது பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லைன்னா அப்போ இவங்க யாரு? ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டுற? நீ என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாமல் போகிற? நீ என்ன பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கின்ற அவசியம் இருக்குது? வரலாறு என்பது பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் உட்காந்து அந்த டீ கடையில் இருக்க சிகரெட் அட்டையில் எடுத்து எழுதுறது பேர் வரலாறு கிடையாது. வரலாறு என்பது ஆல்ரெடி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டுவதை தான் வரலாற்று ஆய்வாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று ஆய்வாளர்களுடைய வேலை என்ன? உட்காந்து அவங்களோட சொந்த கதையை சோக கதையை எழுதி கொடுக்குறது. அதுக்கு பேர் சுயசரிதை, அது பயோகிராஃபி. அதை நீங்கள் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்றதை அந்த காலகட்டத்தை சேர்ந்த பிறமொழியாளர்கள், வெளிநாட்டவர்கள் குறிப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூட யார் ஃபைட் பண்ணாங்களோ அவங்க எழுதி வைப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பண்ணோம் இவ்வளோ செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கணக்கு கொடுக்கணும். எங்கே போனால் யார் கூட ஃபைட் பண்ண, எத்தனை பேர் அவங்க செத்தாங்க, நீ எத்தனை பேர் செத்த, எவ்வளோ ஆயுதங்களை யூஸ் பண்ண, எவ்வளோ கன் பவுடர் போட்ட, எத்தனை பீரியம் கொண்டு போச்சு, எல்லாத்தையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அங்கே பிரிட்டிஷ் கவுன்சில் கணக்கு கொடுக்கணும். பிரிட்டிஷ் கவுன்சில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த இங்கிலாந்து மன்னருக்கு கணக்கு கொடுக்கணும். இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே கிழக்கு இந்திய கம்பெனி அங்கே சண்டை போட்டாங்க இங்கே சண்டை போட்டாங்கன்றத அவ்வளோ எளிதில் எழுத முடியாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த சென்னை மாகாண கவர்னருக்கு பார்த்தீங்கன்னா கடிதங்கள் போகும். அப்போ இருந்த மதுரை கலெக்டரு, அப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கலெக்டரு, அப்போ இருந்த ஆற்காடு கலெக்டர், இவங்க எல்லாம் யாருன்னா அவங்க எல்லாருமே சாதாரண ஒரு இன்னைக்கு இருக்க மாதிரி ஐஏஎஸ் மாதிரி கிடையாது. அப்போ இருந்த கர்னலு, கேப்டன்ஸு, லெப்டினன்ட் கர்னலு, இவங்க தான் கலெக்டர் கவர்னராகவும் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களோட டிரான்சாக்ஷன் தமிழ்நாட்டில் யார் ஃபைட் பண்ணாங்க, அதாவது ஏன் சென்னையிலேருந்து இங்கே பெரம்பலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்னல் ஹெரானோட படைகள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தான் வந்திருக்கு. மணப்பாறையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃபைட்டு. மணப்பாறை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஃபைட் நடக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி வெடிச்சிட்டே இருக்கு. நிறையா நேட்டிவ் ட்ரைப்ஸ் இறந்து போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா 5000 கல்லர்கள், 1000 கல்லர்கள், மரவாஸ், பெரிய மரவர் நாடு, சின்ன மரவர் நாடு, இண்டிபெண்டன்ட் கலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அதை பதிவு செய்யறத கூட வந்து பார்த்தீங்கன்னா சாதியவாதின்னு ஒரு குரூப்பும் இல்லைன்னு சொல்லி வரைகின்ற இந்த ஜெராக்ஸ் குரூப்பும் இவங்களை நம்ம என்னன்னு சொல்றது? ஆக இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து தமிழர்களுடைய வரலாறை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இவர்கள் வந்து ஒரு மனநோயாளிகளே. வெங்கடராசன் சோழ குலத்தவர், நாயக்கர் அல்ல, நாயக்கர் படை தளபதி அடேங்க அப்பா தூக்கி அடிச்சாரு பாரு. இலங்கையை ஆண்ட தெலுங்கு சோழ மன்னரின் மகன். இலங்கையை தெலுங்கு சோழர் ஆண்டார்களா? சரி. நாஞ்சில் நாட்டில் வெங்கல கோட்டை கட்டி ஆண்ட மன்னர் என்பதற்கு கோட்டையும் உள்ளது, வெங்கடராசன் வெளியிட்ட நாணயங்கள் உள்ளது. எங்க அந்த நாணயத்தை காட்டுங்க. நாயக்கர் என்று வரலாற்றை திரிக்க வேண்டாம். இளவேலங்கால் போரில் இறந்தவர்கள், 2 தரப்பில் இருந்த வீரர்கள் வன்னிய மறவர், தெலுங்கு சோழர் மரபினரான வெங்கடராச அணியில் இருந்த வீரர். கொண்டையன்கோட்டை மறவர் பாண்டிய படையில் மறவர் மட்டுமல்ல தொண்டைமான் வம்சத்தை சேர்ந்த வீரர்களும் இறந்தனர். குறிப்பு: இவர்கள் புதுக்கோட்டை தொண்டைமான் வம்சத்தை சேர்ந்தவர்களும் இல்லை. எவ்வளவு தூரம் வந்து வன்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா கக்கணுமோ இந்த மாதிரி குரூப்லாம் வந்து கக்க தான் செய்யும். அதாவது வெங்கடராசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு சோழரமா, வெங்கடராசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கன்னடன். அவர் வெங்கல் நாயக்கன் சொல்லி தான் வந்து தன்னை அழைத்து கொண்டார். அவர் தெலுங்கர் அல்ல, அவர் படை வடுகப்படை. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்னட மொழி பேசினவர். அவருக்கும் இங்கே இருந்த இளவேலங்காலில் இருந்த வெட்டும் பெருமாள் பாண்டியருக்கும் நடந்த யுத்தம் தான் அந்த யுத்தம். இதை நான் சொல்லவில்லை. தமிழக அரசாங்கம் வெளியிட்டதும், தமிழக தொழில்துறை வெளியிட்டதும், அந்த கல்வெட்டில் இருக்க வாசகங்களும் தெல்ல தெளிவாக வெங்கடராசன் படையை எதிர்த்துண்டு இறந்தவர்கள் சொல்லி அந்த கல்வெட்டிலே இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல தொண்டைமான் சொல்லிலாம் வந்து ஃபைட் பண்ணல. தொண்டைமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீழ்த்தியவர் தொண்டைமானுக்கு எதிரின்ற மாதிரி இருக்கும். அவர்கள் தொண்டைமான் வம்சத்தை சேர்ந்தவர்களும் அல்ல. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து குதித்து வரவும் இல்லை, பூமியிலிருந்து வெடிச்சு வரவும் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்திரகுல வங்கிச அன்பில் தெற்கில் காணியுடைய அறைய மக்களான, அதாவது அன்பில் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற திருச்சியில் இருக்கிற அன்பில், அது அழும்பில் அப்படின்னு சொல்லி கல்வெட்டில் இருக்கும். 5 குடி அறையர்கள் என்ற அந்த முற்கால தொண்டைமான்கள், அதாவது வேங்கடமலையிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் சோழர்களால் அழைத்து வரப்பட்ட அவர்கள் புதுக்கோட்டையில் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறையூரில் தான் செட்டில்டு ஆகிறாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி தொண்டைமான், புதுக்கோட்டை தொண்டைமான், கப்பலூர் தொண்டைமான், சூறைக்குடி தொண்டைமான் சொல்லி இந்த மாதிரி வந்து அங்கேருந்து புலம்பெயர்றாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்பில் தெற்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காணியுடைய அறைய மக்கள், அதாவது நிலக்கிழாராகவும் அந்த இடத்த ஆளும் அதிகாரம் உள்ளவர்களாகவும் இருந்தவர்கள் தான் பிற்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுச்சி பெறாங்க. அவங்க எழுச்சி உடையறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கப்பலூர் தொண்டைமானும் அறந்தாங்கி தொண்டைமானும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூறைக்கோடு தொண்டைமானும் வந்து வலுவிழக்கிறாங்க. கப்பலூர் தொண்டைமான் இன்னைக்கும் இப்போ இருக்கிற வந்து திருவண்ணாமலை தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா கருமாணிக்கம் தான், அவங்களுடைய வம்சாவளியாக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சூறைக்குடி தொண்டைமான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வம்சாவளிகள் சூறைக்குடியிலே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த கோயிலில் வந்து முதல் மரியாதை பெறக்கூடிய ஒரு குடும்பமாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அறந்தாங்கி தொண்டைமான்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கில் உள்ள வீரமாகாளியம்மன் கோயில்லையும் முதல் மரியாதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாரிசாக இருக்காங்க. ஆக இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதே அறந்தாங்கி தொண்டைமான் கல்லர் என்று நிரூபித்தாலும் இல்லை சோழரே வந்து கல்லர் என்று நிரூபித்தாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக ஏன் இதை சொல்ல வரேன்னா, இவர்களுடைய வேலையே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழரை அந்நியர் என்றும் அந்நியரை தெலுங்கர் என்றும் சொல்லுவர்கள் தான் இவர்களுடைய வேலையே. இப்போ பாருங்க, வெங்கடராசனை வந்து தெலுங்கு சோழன்றாங்க. தெலுங்கு சோழன் சொல்லி வந்து வரலாற்றில் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ண சொல்லுங்க, பதிவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி இருந்தாலும் பதிவு பண்ண முடியும். அண்ணா வணக்கம். வன்னியர் தோல் பதப்படுத்துவது இருந்து அவர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள். காடை குளமாகவே நாமக்கல் மாவட்டத்தில் மற்றும் தமிழ்நாடு பரவலாக இடங்களில் இருக்கிறார்கள். வன்னியர்கள் அதோடு கலாச்சாரத்தோடு இன்றளவும் நடுவில் பழக்கம். தோல் பதனி முறை சாதிப்பில்லை. டாக்டர் ராமதாஸ் அவர்களே ஈரோட்டில் இவர்களும் நாங்களும் ஒரு தாய் மக்கள் என்று கூறிய இவர்கள் வன்னிய பகடை என்று விவசாயத்தில் பெருமளவு இருந்திருக்கிறது. நில உடைமையாளர்களாக இருந்துள்ளார்கள். 1954 பிறகுதான் எங்களை சக்கிலியர் என்று கூறுகிறார்கள். அதற்கு முன் பகடை என்று கெஜெட்டில் உள்ளது. இதை பற்றி உங்களுக்கு தெரிந்த பதிவு போடவும். நன்றி வணக்கம். அதாவது காடை குளம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியரில் ஒரு பிரிவு கிடையாது. அது கொங்கு வேளாளர்களின் ஒரு பிரிவு. காடை குளம் என்பது அதுக்கும் வன்னியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
அதே போல் இந்த வன்னிய பகடை என்பது இது புதுசாக நான் வந்து கேள்விப்படுறேன். கண்டிப்பாக ஆய்வு சொல்கிறேன்னு. ராமதாஸ் அவர்கள் நிறைய வந்து பார்த்தோன்னா சிதறிய சமுதாயத்தை ஒருங்கிணைச்சு அது வன்னியர்ன்றதில் வந்து பார்த்தோன்னா கட்டமைப்பு கூட கொண்டு வந்தவர். அதனால் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரலாற்று ஆய்வாளராக நம்ம எடுத்துக்கொள்ளவும் முடியாது. பார்க்கலாம், இது ஒரு ஆய்வுக்கான உட்படுத்திக்கலாம். உண்மை, கர்நாடகாவின் தெற்கு மாவட்டங்கள் மைசூர், பெங்களூர், சித்தரதுர்கா போன்ற இடங்களில்தான் சிலருக்கு தமிழர்களை பற்றி பிரச்சனை இருக்கிறது. அதுவும் தெலுங்கு மக்கள் கன்னட ரக்ஷணா வேதிகையின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். கன்னடம் என்று பெருமையாக பேசுபவர்கள் ஒரு தெலுங்கு நபரை சந்தித்தவுடன் தெலுங்கிலேயே பேசுவதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். இதுதான் உண்மை விஷயம். இங்கே இருக்கிற கன்னடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து தமிழர்களை தாக்குவதோ தமிழர்களை வந்து பார்த்தீங்கன்னா தூற்றுவதோ கிடையாது. இங்கே இருக்கிற அடிப்படை அரசியல் புரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அரசியல் செய்வதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக கையாண்டால் மட்டும்தான் இந்த இரு மாநில பிரச்சனையும் நீங்கள் தீர்வு காண முடியும். ஆந்திராவில் கிழுவேன்னா ஊரே கிடையாது. ஹரிபிரசாத், உண்மைதான். ஆந்திராவில் வந்து கிழுவின் ஊரே கிடையாது. ஆனால் வந்து இந்த கிழுவை நாட்டிலிருந்து வந்த கொண்டை கொட்ட மரபர்கள் கிழுவை நாட்டிலிருந்து வந்தவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடுக மரபுன்னு சொல்லி ஒரு போலியான வந்து வரலாற்றை பரப்புவது தான் இந்த ஜெராக்ஸ் குரூப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு அவங்க எடுத்துக்க கையில் டாஸ்க்கு. அண்ணா வணக்கம். நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் தாயார் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர் என்றும் தந்தையார் தேவர் சமுதாயத்தில் ஒரு பிரிவு என்றும் ஒரு காணொலியை பார்த்தேன். அப்படி அது உண்மையாக இருந்தால் இவர் சீமானுடன் சேர்ந்து கொண்டு அருந்ததை பற்றி அவரது சேனலில் இழிவாக பேசியிருப்பார். அது உண்மை என்றால் தன் சொந்த தாயின் சமுதாயத்தை எதற்காக அவர் இழிவாக பேசணும்? மனதில் அவள் வன்மமாக இதை பற்றி ஒரு தெளிவு கூறுங்கள். அந்த காணொலி மெசேஜ்கள் அனுப்பி உள்ளேன். அதாவது சாட்டை துறைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாக்கடை துறைமுருகன். அவங்க அப்பா வந்து தேவர் சாதியாக இருந்தால் தேவர் சமுதாயத்தை பற்றி வந்து பல இழிவாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியவன் தான் இந்த சாக்கடை துறைமுருகன். வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கவன். வாயால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழில் நடத்தி வாயாலே வந்து உணவு உண்டி வாயாலே தொழில் நடத்தக்கூடிய ஒரு சாக்கடை தான் இந்த சாக்கடை துரைமுருகன். இவனுடைய இன்னைக்கு நம்ம பேச போற காணொலியிலே வந்து இவன் யார் என்னன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். 2011 இலங்கை கெம்பகா மாவட்டத்தை சேர்ந்த பூர்வீக சிங்கள பெண்ணை நான் லவ் பண்ணிய போது அவள் வீட்டில் மதுரை மன்னர் வாரிசுகளின் வரகலை போட்டோக்கள் இருந்தது. இந்த கும்பல் அவர்களையும் ஏமாற்றியுள்ளது. அதாவது வந்து இங்க இருக்க நாயக்கர்களுடைய படங்கள் வந்து சிங்கள பெண் வீட்டில் இருந்ததா வந்து இவர் சொல்றாப்புல. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து அவரது சொல்லியிருக்காப்புல. பட் ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்றது அவருக்கு தான் மெட்ட வெளிச்சம். அண்ணா பெருமலை கல்லர் பிரமலை பகுதியில் பூர்வீகமாக வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் 12ஆம் நூற்றாண்டில் தொண்டை நாட்டிலிருந்து தொண்டை மாவட்டம் வந்த 5 கோடி கல்லர்கள் விஜயநகர ஆட்சி காலத்தில் தொண்டைமான் மற்றும் விஜயநகர மண்டலங்களின் படையெடுப்பிலிருந்து தஞ்சாவூர், திருச்சி என பரவி நாட்டு கட்டமைப்புடன் வாழும் நாட்டார் கல்லர் என்றும் கூறுகிறார்கள். இருவரும் மன உறவில் இருப்பதில்லை. ஆனால் நாட்டார் கல்லரிலிருந்து பிரிந்தவர்கள் தான் பிரமலை கல்லர் என்கிறார்கள் சில வரலாற்று ஆய்வாளர்கள். எது உண்மை? அதாவது கல்லர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது பல மரபுகளின் வந்து ஒருங்கிணைப்பு தான் கல்லர் என்பது. அதை புரிந்து கொள்ளணும். தொண்டைமான் என்பது ஒரு மரபு. அதே மாதிரி சோழகர் என்பது ஒரு மரபு. அதே மாதிரி தேவர் என்பது ஒரு மரபு. இப்படி பல மரபுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருங்கிணைந்தது தான் வந்து கல்லர் என்ற ஒரு இனம். அதில் வந்து மரபுகள் அதிகமாக இருக்கும். பிரமலை கல்லர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பூர்வீக கல்லர்கள். அவங்களோட டிஎன்ஏ எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து MA130Yன்ற பழமையான டிஎன்ஏவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பெறுது. அதே மாதிரி இவர்கள் விஜயநகர ஆட்சி காலம் கிடையாது. அதற்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்திலேயே ராஜேந்திர சோழ காலத்திலேயே வந்து தொண்டைமான்களை பற்றிய கல்வெட்டுலாம் கிடைக்கப்பெறுது. ஆக ராஜராஜ சோழர் தான் வந்து இவங்க தொண்டை மண்டலத்திலிருந்து இங்கே வந்து அழைத்து வருகிறார் என்பதுதான் வரலாற்று ரீதியான உண்மை. ஓகே, இன்னைக்கு வந்து முக்கியமான காணொலின்றனால சில கேள்வி பதில் சொல்ல முடியல. அடுத்த காணொலி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொலி வந்து பார்த்தீங்கன்னா சுபமுத்துக்குமார் அவர்களுடைய காணொலி. சுபமுத்துக்குமார் யார்? இந்த சுபமுத்துக்குமார் இவரை பற்றின வந்து விஷயங்கள் ஏன் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டது? நாம் தமிழர் கட்சி வந்து வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 2011 வந்து இவர் இறந்த பின்பு அதிலிருந்து தொடர்ச்சியாக வருடம் வீர வணக்கம் செலுத்தப்படும் சொன்ன போது, ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீர வணக்கம் செலுத்த வரவில்லை. ஏன் வரவில்லை அப்படின்றதையும் வந்து நம்ம உத்து நோக்கணும். முதல் இந்த சுபமுத்துக்குமார்ன்றது யாருன்னு பார்க்கணும். சுபமுத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். அதன் பின்பு கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இருப்பிடத்தை வந்து புதுக்கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் மாற்றிக்கிட்டாப்புல. புதுக்கோட்டைக்கு மாற்றிக்கிட்ட காரணம் என்னன்னா வந்து அவருக்கும் அங்கே ஈழத்தில் இருந்த வந்து பார்த்தீங்கன்னா போராளிகளுக்கும் வந்து இருந்தாலும் தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தனால அவர்களுக்கு தேவையான உதவி செய்யறதுக்காக தான் வந்து இவர் புதுக்கோட்டை வந்து சேர்றாப்புல.
அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் அங்கே இருந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடுதலை புலியினருக்கும் என்ன நெருக்கம், என்ன மாதிரி தொடர்பு இருந்துச்சுன்றதை வந்து நம்ம ஒரு கேஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இலங்கையில் இருந்த அந்த விடுதலை புலியினருக்கு வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திருக்காருன்னு சொல்லி வழக்கும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடத்தியதாகவும் வந்து இவர் மீது வழக்கே இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்களோட தொடர்பு இருந்தவர். அதே போல் இவருக்கும் வீரப்பன் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொடர்புன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, ராஜ்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் கடத்தப்படுகிறார். அவர் கடத்தப்பட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 108 நாட்கள் வந்து காட்டிலே தான் வந்து வீரப்பன் அவர்கள் வைத்திருந்தார். அப்படி வைத்திருந்த டயத்தில் அவர் ஒரு நிபந்தனை வெளியிட்டாப்புல, ஜெயிலில் இருக்க எங்கள் ஆளுங்கள்லாம் நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி. அதை வெளியிட்ட பேரில் முதல் பேராக வந்தது இந்த சுபமுத்துக்குமார் தான். ஏன்னா இந்த கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட வழக்கு வந்து சுபமுத்துக்குமார் மேலே இருக்குது, வீரப்பன் மூலமாக ஏற்பட்டப்பட்ட வழக்குகள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை கொள்ளையடிச்சாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆக வீரப்பன் அவர்களுடையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இருந்தவர் தான் இந்த சுபமுத்துக்குமார். அதே டயத்தில் சைமல்டேனியஸ்லி இவர் வந்து விடுதலை புலிகள்கிட்ட வந்து 5 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வவுனியாவில் வந்து ஆயுத பயிற்சி வந்து பெற்றவர் தான் இந்த சுபமுத்துக்குமார். அங்கேயே தங்கி வவுனியாவில் போயிட்டு வவுனியாவில் போயிட்டு 5 வருடங்கள் விடுதலை அவர்களுடைய வார் டாக்டிக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பயிற்சி எடுத்தவர் தான் இந்த சுபமுத்துக்குமார். இப்போ தெரியுதுங்களா, சீமான் அவர்களுடைய அந்த வாய் கூசாமல் பேசுகின்ற கதைகள், வாய் கூசாமல் சொல்கின்ற கட்டுக்கதைகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுபமுத்துக்குமார் அவர்கள் அந்த 5 வருடங்கள் அவர் வந்து அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து அவர் வந்து சீமான்கிட்ட சொல்கிறது தான். சீமான் அதை எஸ்டபிளிஷ் பண்ணிக்கிட்டு இப்படியும் நடந்துக்கான்னு சொல்லி கேவலமான கதைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பிணைச்சு தான் விடுதலை புலிகளுடைய அந்த போரினுடைய அந்த இதையும் சரி, அதாவது அவருடைய வந்து ட்ரைனிங் மெத்தடையும் சரி கேவலப்படுத்தினது இந்த நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் தான். வாயை திறந்தாலே பொய் தான் வரும். அது காரணம் என்னன்னா வந்து அவர்கிட்ட அரைங்குறையமா வந்து சுபமுத்துக்குமார் சொன்ன கதையில அரைங்குறையமா காதலை வாங்கிக்கிட்டு அதை வந்து குலைச்சு போட்டு அடிச்சதுதான். நல்லா கவனிச்சு பாருங்க, சுபமுத்துக்குமார் சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமானோட அந்த பொய் கதைகள் எதுவுமே இருக்காது. இவர் இறந்த பின்புதான் எல்லா வகையான பொய்களும் வெளியே ஆரம்பிச்சிச்சு. அதாவது நாம் தமிழர் கட்சியவும் விடுதலை புலிகளும் அடாப்ட் பண்ணி அவர் மேதகருடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்தலிருந்து அவர் தான் நான் தாண்டா அந்த பிரபாகரனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போனது காரணமே இவருடைய இறப்பு தான். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவற்றிருந்து அந்த தமிழ் தேசிய சிந்தனையில் அந்த ஈழத்தில் என்னென்ன நடந்துச்சு, எவ்வளோ பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படிலாம் வந்து ஃபைட் பண்ணுவாங்க, எப்படிலாம் போராளிகள் உருவானாங்க, எப்படிலாம் போராளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பயிற்சி எடுத்தாங்க, இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சுபமுத்துக்குமார் இருந்தால் சாட்டை துறைமுகன், இன்னைக்கு இருக்க இந்த இடும்பாவனம் கார்த்தி, அரகுர கார்த்தி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கையை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு உட்காந்து கேட்ட குரூப். என்ன ஆகுதுன்னா இவருடைய வளர்ச்சி இவர் இருக்கும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சீமானால வந்து கைப்பற்றி நிற்க முடியல. இது நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி டயத்தில் தான் என்ன ஆகுதுன்னா இவர் 2011 வந்து கொலை செய்யப்படுறாப்புல. அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருமே வந்து பார்த்தா புரட்டி போட்டுச்சு. இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய போராளி வந்து கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பேசினாங்க. கொலை செய்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிப்படை. அந்த கூலிப்படை யாருன்னா வந்து குமுளி ராஜ்குமார், சுத்தமல்லி சுந்தர், சுரேஷ் பாண்டி, சக்தி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒசூரில் ஒரு காரை திருடி அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுக்கோட்டையில் ஒரு பழக்கடையில் பழம் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குத்தி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா குடல் சரிந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் இறந்து விட்டார். அவர் அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை போலீசார் கைதும் செய்தார்கள். உடனடியாக நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கைது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது, இந்த வழக்கை வந்து நான் தண்டனை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது தற்கொலை செய்து முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூழ்நிலை அன்னைக்கு. ஆனால் இந்த கேஸ் என்ன ஆச்சு தெரியுமா, அது கடைசியாக சொல்கிறேன் நான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குமுளி ராஜ்குமார், சுத்தமல்லி சுந்தர் யாருன்னா இவர்கள் தென் மாவட்டத்தில் வந்து இவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா பல கொலை வழக்குகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. பல கொலை வழக்குகள், பல கொலை முயற்சி வழக்குகள் இருக்குது. ஆனால் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் விடுதலை ஆயிட்டாங்க. அதாவது சுபமுத்துக்குமார் புதுக்கோட்டையில் அவர் பழம் வாங்கிட்டு இருக்கிறப்ப தன்னைத்தானே குத்திட்டு செத்து போயிட்டாரு. அவர் வந்து யாரும் கொலை செய்யலை,
அதான உண்மை. இந்த கேஸ் வந்து எல்லாருமே காஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடுதலை ஆயிட்டாங்க. இந்த கேஸை ஒழுங்காவே நடத்தலன்னு சொல்லி வந்து நீதிபதி அவர்களே வந்து கண்டிச்சிருக்காங்க. ஏன் நடத்த விடலைன்னா வந்து நடத்த விடாத காரணம் யாரா இருக்க முடியும்? இந்த சாக்கடை துரைமுருகனும் இந்த சீமானும் தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா உண்மை வெளியே வந்துடும்ல. எதற்காக, மோட்டிவ் என்ன? ஏன்னா இவங்க எல்லாம் கூலிப்பட. அப்ப ஏவுனது யாரு? யாரு உங்களை ஏவி விட்டது? என்ன இன்டென்ஷன், என்ன மோட்டிவ், என்ன கெயின்? இதனால யார் கெயின் ஆச்சு? கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெயின் யாருக்குன்னா வந்து சீமானுக்கும் சாட்டை திருமணனுக்கும். ஏன்னா கல்யாணமாகி ஒரு 3 மாதம் தான் ஆச்சு அவருக்கு. அவர் சிவமுத்துக்குமாருக்கு வந்து பார்த்தா கல்யாணமாகி 3 மாசம் தான் ஆச்சு. 3 மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துருச்சு. அப்போ அவர் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்ப்பமா இருந்தாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குன்னு சொல்லி வந்து கூட்டு போய் அந்த பொண்ணோட வயிற்று இருந்த கருவை கலைச்சு கல்யாணம் பண்ணவர் தான் இந்த சாக்கடை துரமனு. இந்த சாக்கடை நாய் தான் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு உட்காந்து எல்லாத்தையும் கடிச்சிக்கிட்டு இருக்கு. யூடியூப் சேனலை வச்சு நடத்திக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா இது பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, அவர் சுபமுத்துக்குமாருடைய சடலத்தை வந்து அவருடைய மாமனாருடைய வீடான காளிமுத்து அவர்கள் வீட்டு வாசல தான் வந்து பார்த்தீங்கன்னா அது புதைக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் எங்கே இது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு எல்லா தமிழ் தேசிய போராளிலாம் வந்து பார்த்துட்டு போகிற இடமா மாறிடுமோ, இவருடைய வரலாறு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு புதைச்ச சடலத்தை தோண்டி எடுத்து இந்த பொணந்தினி, இனிமேல் வந்து பார்த்தோன்னா பொணந்தினி முருகன்னே சொல்லலாம், புதைச்ச அந்த சுபமுத்துவனுடைய சடலத்தை தோண்டி எடுத்து வேற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து புதைச்சிட்டாங்க. அது எங்கே புதைச்சான்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் சுபமுத்துக்குமாரை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சமாதியில் போய் வணங்கணும்னா அந்த சமாதி எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா புதைச்ச பணத்தை வந்து பார்த்தோன்னா தோண்டி எடுக்கிற ஒரு ஆள், ஒரு கருவை கலக்கின்ற ஒரு ஆள், இதுதான் வந்து இந்த சாக்கடை துரைமுருகன். நேரடியாக விவாதம் பண்ணலாம். இதெல்லாம் பற்றி பேசுறோங்க. நீ வந்து பார்த்தா பேசு. உன் முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன் மனைவி முன்னாள் கணவர் யாரு, எப்படி செத்தாரு, அவருடைய வாரிசு நீ எப்படி கொண்ட, இது எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் நீ அரசியல் பேசுனீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டயத்தில் சடலத்தை முதற்கொண்டு வந்து பார்த்தா தோண்டி எடுத்து போடும். இது எல்லாமே சீமானும் உடந்தை. இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் அது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரபாகரன் அவர்களை நெஞ்சில் தாங்கியவர்கள், மேதவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஓடுற ரத்தத்தை நரம்புல ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இந்த இடுபான கார்த்தியிலிருந்து இந்த பெய்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரமோட்டர் எல்லாருமே இந்த வழக்கை பற்றி பேசுங்க. ஏன் இது ஸ்குவாஷ் ஆச்சு, ஏன் இந்த குற்றவாளிலாம் விடுவிக்கப்பட்டாங்க, அதை பற்றி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இவங்களாம் பின்புலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிப்படை பின்புலம், ஒரு சாதியின் பின்புலம். இன்னைக்கு இவங்க அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு தமிழ் தேசியவாதியை வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்து விட்டு அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சி நடத்துகிற அளவுக்கு அனுபவிச்சாங்கன்னா அப்போ யார் காரணம்? இந்த வழக்கு ஸ்குவாஷ் ஆக காரணம் யார்? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியுங்க. உங்கள் கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. அடுத்ததுலேயும் நான் பதிலாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.